இரட்டைகளை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து இதோ உங்கள் மத்தியிலே அந்நியார் அவர்கள் உரையாற்றுகிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தலின் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, என்னுடைய தாய்க்குலங்களே, பொதுமக்களே, பெரியோர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா தலைமையேற்ற வந்திருக்கும் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் தங்கமணி அண்ணன் அவர்களுக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாவட்ட செயலாளர்கள் தங்கவேல் அவர்களுக்கும், செல்வராஜ் அவர்களுக்கும், அண்ணன் ராமநாதன் அவர்களுக்கும், பொன் இளங்கோவன் அவர்களுக்கும், அனைவருக்கும் எனது முதல் கண் பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தலின் வெற்றி வேட்பாளர் திரு வி செந்தில்நாதன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு அமோக வெற்றியை, அரவக்குறிச்சி தொகுதியை இரட்டை இலை சின்னம் வென்றது என்கின்ற ஒரு மாபெரும் வெற்றி செய்தியை மக்களாகிய நீங்கள் அனைவரும் நமது வெற்றி வேட்பாளருக்கு தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அரவக்குறிச்சியில் இடைத்தேர்தல் நடக்கின்ற இந்த நேரத்தில் மக்களாகிய நீங்கள் நல்லபடியாக சிந்தித்து நமது வெற்றி வேட்பாளருக்கு நீங்கள் புரட்சி தலைவி அம்மா கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு தந்து ஒரு அமோக வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நடக்கிற இடைத்தேர்தல் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு இடைத்தேர்தல் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. ஏன் இதை நான் சொல்றேன்றதை நீங்க எல்லாரும் புரிந்துக்கணும். அண்ணன் தங்கமணி அண்ணன் இங்க இருக்காரு. 40 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பாராளுமன்ற தேர்தலை நேரடியாக சந்தித்து மக்களை சந்தித்தவர்கள் நாம். உங்க அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், உறுதியாக 23ஆம் தேதி 40 தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி அமோக வெற்றி என்கின்ற ஒரு வெற்றி செய்தியை நாம் அனைவரும் நிச்சயம் காணப்போகிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல 18 இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கிறது. இப்பொழுது 4 இடைத்தேர்தல் நடக்கின்றது. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், 22 இடைத்தேர்தல்களிலுமே இரட்டை இலை சின்னம் உறுதியாக வெற்றி பெற்று இந்த நல்லாட்சி உறுதியாக தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால சொல்றேன், நீங்க போடுற ஓட்டு வெற்றி ஓட்டாக மாறணுமா வேணாமா? நீங்க போடுற ஓட்டு நம்ம அரவக்குறிச்சிக்கு உதவணுமா வேணாமா? நீங்க போடுற ஓட்டு நமது மக்களின் நல்வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்கணுமா வேண்டாமா? அதனால சிந்தியுங்கள் நல்லபடியாக. நாம போடுற ஓட்டு வெற்றி ஓட்டாக இருக்கணும். நம்ம தொகுதிக்கு பயனளிக்க கூடியதாக இருக்க வேண்டும். நமது அரவக்குறிச்சியை எல்லா விதத்திலும் முன்னேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நல்லபடியாக சிந்திச்சு மக்களாகிய நீங்கள் அனைவருமே உறுதியாக வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு நமது வெற்றி வேட்பாளர் வி செந்தில்நாதன் அவர்களை மனதிலே வைத்து மாபெரும் ஒரு தீர்ப்பை இந்த தேர்தலில் நீங்கள் தரணும் சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த இடைத்தேர்தல் நீங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அரவக்குறிச்சி தொகுதியில. அதனாலதான் உறுதியாக உங்களுக்கு சொல்றேன், அதிமுக தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கிறது. ஆளும் கட்சி இன்றைக்கு வெற்றி பெற்றால்தான்
நிச்சயமாக தொகுதிக்கும் மக்களுக்கும் வேண்டிய வாய்ப்புகளை நம்மால் உருவாக்க முடியும். அதான் இன்னைக்கு திரு செந்தில்நாதனை எதிர்த்து போட்டி போடுபவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் அதிகம் பேச தேவையில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருந்தாலும் அத்தனை கட்சிக்கு மாறக்கூடியவர், ஒரு நிலையில்லாத ஒரு மனதை கொண்டவர். அவருக்கு நீங்கள் வாய்ப்பளிப்பதன் மூலம் எந்த ஒரு வெற்றியும் யாரும் காண போவதில்லை. ஆனால் உறுதியாக இந்த இயக்கம் மக்களால் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆன்மா உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய அளவு நல்லபடியாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு தருவதன் மூலமாக அரவக்குறிச்சி தொகுதி தமிழகத்தின் சிறந்த தொகுதியாக நம்மால மாற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். நமது வெற்றி வேட்பாளர் ஜெயித்து வந்தவுடனே பல திட்டங்களை இங்கு செய்ய இருக்கிறார். அவற்றில் நான் மிக முக்கியமாக சிலவற்றை மட்டும் சொல்றேன். தற்போது 150 மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது அரசு அனுமதி வழங்கப்பட்டு நடப்பாண்டில் மாணவ மாணவியர்கள் சேர்க்கை நடைபெற உள்ளது. அது பரமத்தி ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 50 ஊராட்சிகளுக்கும் 220 கோடி மதிப்பீட்டில் புதிய காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் உறுதியாக கொண்டு வரப்படும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தெளிவாக சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் அரவக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியத்தில் 102 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டு நல்ல திட்ட பணிகள் உங்களுக்காக மேற்கொள்ளப்பட போகிறது. நீங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். திமுக ஆட்சி காலத்துல இந்த கோடை காலத்தில் எத்தனை மணி நேரம் மின்வெட்டு இருந்தது என்பதை தமிழக மக்களாகிய நாங்கள் யாரும் நம்ம மறக்கல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரயாணத்துல அத்தனை ஊருக்கும் சென்றும் அத்தனை மக்களையும் சந்தித்து நான் கேட்ட கேள்வி, எங்கேயாவது தமிழ்நாட்டில் கரண்ட் கட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்தில் 1 மணி நேரம் கரண்ட் கட் இருக்கா? இல்லை. ஆனா இது யாருக்கு இந்த பெருமை சேரும்? நான் பெருமையோடு இதை பதிய வைக்கிறேன். இந்த பெருமை ஆத்மாவாக இருக்கும் நமது புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தான் இது சேரும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 15 மணி நேரம் மின்வெட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்ப அவங்க ஆட்சிக்கு வரும் பொழுது அவங்க சொன்னதை நானும் நல்ல நிறைவில் கொண்டுள்ளேன். இன்றைக்கு தமிழ்நாடு மின்வெட்டு பிரச்சனையில் மிகப்பெரிய அளவு பாதித்திருக்கிறது. வெகு விரைவில் மின் மிகை மாநிலமாக மாற்றி காட்டுவேன் என்று சூளுரை உரைத்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாகிய பெருமை புரட்சி தலைவி அம்மாவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேரும் என்பதை பெருமையோடு நான் இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தண்ணீர் கஷ்டம் இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த ஆட்சி நிச்சயம் தொடர போகிறது. 22 இடைத்தேர்தல்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று இந்த நல்லாட்சி தொடரும் பொழுது அத்தனை மக்களுக்கும் குடிதண்ணீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்வு காணுவோம் என்ற வாக்குறுதியையும் இந்த நேரத்தில் உறுதியாக நான் சொல்றேன். எப்படி மின்மிகை மாநிலமாக மாற்றப்பட்டதோ அதுபோல் குடிதண்ணீரும் தன்னிறைவு பெற்ற தமிழகமாக நிச்சயமாக இந்த நல்லாட்சி உங்களுக்கு கொண்டு வரும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் மக்களாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தாய் குளங்கள் இங்க அதிகமா இருக்கீங்க. பெண்களுக்கு தான் அந்த குடிதண்ணீர் கஷ்டம் என்ன என்பது தெரியும். உறுதியாக இந்த ஆட்சி என்றைக்குமே நான் சொல்றேன், இந்த கூட்டணி பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், பெண்கள் ஆதரவுக்காக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். ஒரு பெண்ணாக பெண்ணின் கஷ்டத்தை நானும் நன்கு அறிந்தவள் என்ற வகையில் நான் உங்களுக்கு இந்த கூட்டணி சார்பாக உறுதி அளிக்கிறேன். அண்ணன் எடப்பாடியாரிடம் நான் உங்களுக்காக பேசுவேன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக எப்படி மின்மிகை மாநிலமாக மாற்றப்பட்டதோ குடி தண்ணீருக்கும் தன்னிறைவு நிச்சயம் ஏற்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் வழிநெடுக்க நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். இன்னைக்கு விவசாயம் சிறப்பாக இருந்தாலே நமது மக்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். இதற்கு கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாக்குறுதி அளிக்கிறேன். விவசாயத்திற்கும் குடிதண்ணீருக்கும் தொழில்களுக்கும் வேண்டிய தண்ணீரை நிச்சயமாக நாம கொண்டு வருவோம். அது மட்டுமில்லை,
2000 ரூபாய் உங்களுக்கு வழங்குவதாக அண்ணன் எடப்பாடி அவரை உறுதியளிச்சிருக்காரு. அதனால தேர்தல்கள் முடிந்தவுடன் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் உறுதியாக வந்து சேரும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவிக்கிறேன். நமது மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளாகிய சாலை வசதி, கல்வி வசதி, மருத்துவ வசதி என்னெல்லாம் தேவையோ குறிப்பறிந்து மக்களுக்காக இந்த கூட்டணியும் இந்த ஆட்சியும் உறுதியாக உங்களுக்காக பாடுபடும். தமிழ்நாட்டை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். அதே போல திரு டிடிவி தினகரனை பத்தி நான் எங்கேயுமே பேச மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இன்றைக்கு ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லி ஆக வேண்டும். என்னன்னா, இன்னைக்கு டிடிவி தினகரன் சொல்றாரு எல்லா இடத்துலயும் அம்மா படத்தை திறக்க கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாம் கூட்டணியில இருக்காங்க. நாங்க கூட்டணியில இருக்கோம், ஆனா துரோகம் பண்ணல. ஆனா அம்மா கூடயே இருந்து துரோகம் பண்ணி வெளியே போய் கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் உண்மையான ஒரு துரோகி என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அவர் எல்லா இடத்துலயும் சொல்வார், அதிமுக யார் இருக்காங்க, ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, ஸ்லீப்பர் செல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். உண்மையான ஸ்லீப்பர் செல் யாரும் இல்லை, அது டிடிவி தினகரன் தான் என்பதை உறுதியாக அடித்தரமாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன்னா ஸ்லீப்பர் செல் சொல்றவங்க யாரும் போய் தனியா கட்சி ஆரம்பிக்கலையே. உண்மையான ஸ்லீப்பர் செல் மிஸ்டர் டிடிவி தினகரன் மட்டும்தான். அதனாலதான் இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியே போய் அவருக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் காணும் எந்த பகல் கனவும் நிச்சயம் நிறைவேற போவது இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால உங்கள் வாக்குகளை வீணடிக்காதீங்க. இன்னைக்கு பார்த்தா அதிமுக இன்னைக்கு நிச்சயமாக ஸ்டாலினுடைய நிலைப்பாடை பார்த்து தமிழ்நாடே சிரித்துக் கொண்டிருக்கிறது. நாணயத்தின் இருபுறம் போல இன்னைக்கு ஸ்டாலினின் நிலை இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, 23ஆம் தேதி ரிசல்ட் படுதோல்வியை திமுக சந்திக்க போகிறது என்பதற்கு அச்சாரமாக தான் இன்னைக்கு சந்திரசேகர ராவை கூப்பிட்டு பேசுறாரு. துரைமுருகனை அனுப்பி சந்திரபாபு நாயுடுவை பார்க்க வைக்கிறாரு. எதற்காக? தேமுதிக மட்டும் ஏதோ 2 பேரு துரைமுருகனை பார்க்க போயிட்டான்னா ஒரு கூட்டணியில பேசிட்டு இன்னொரு கூட்டணிக்கு போறீங்களே, நியாயமான்னு கேட்டாருல. இது நியாயமா? இன்னைக்கு ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து விட்டு இன்று 3வது அணி அமைப்பதற்கு தூது விட்டு கொண்டிருக்கிறீரே திரு ஸ்டாலின் அவர்களே, இதைவிட ஒரு கேவலம் வேற ஏதாவது இருக்குமா? மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும் நீங்கள் முதலில் சரியானவரா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். துரைமுருகன் அதற்கு மேல மிகப்பெரிய ஒரு புழுகு முட்டையை அவுத்து விடுறார். அவங்க வைஃபும் பையனும் கோயிலுக்கு போனாங்களாம் சந்திரபாபு நாயுடுவை பார்க்க. இவ்வளவு நாள் திமுக என்ன சொல்லுவாங்க, கடவுளே இல்லை என்று சொல்கின்ற திமுக இன்னைக்கு கோயில் கோயிலாக சுத்திக்கிட்டு இருக்காங்க. காரணம் தோல்வி பயம். எப்படியாவது பின்புறமாக போயாவது ஆட்சியை பிடிக்க முடியுமா என்று பகல் கனவு காண்கிறார் ஸ்டாலின். உறுதியாக சொல்ற, இந்த கூட்டணி இருக்கும் வரை இன்னைக்கு திமுகவால் இனி தமிழ்நாட்டில் தலை தூக்கவே முடியாது என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இனி எந்த காலத்திலையும் திமுகவால் ஆட்சி அமைக்கவும் முடியாது, தலை தூக்கவும் முடியாது. ஸ்டாலின் கனவு காணுவதெல்லாம் எல்லாம் வெறும் பகல் கனவாக தான் இருக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே ராகுல் காந்தியை பிரதமர் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொண்டு சந்திரசேகர ராவையும் சந்திரபாபு நாயுடுவையும் எதற்கு சந்தித்தார் என்பது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க ஸ்டாலின் தயாரா என்று அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் சார்பாக நான் இன்றைக்கு அவருக்கு கேள்வி எழுப்புகிறேன். உண்மை நிலைமை என்ன என்பதை நீங்க சொல்லணும் மக்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு 2 பக்கமும் பேசி வேடதாரி போல நீங்கள் நடிப்பதை மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. எனவே மக்களாகிய நீங்கள் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கு நல்ல கூட்டணிக்கு, நல்ல கட்சிக்கு, நல்ல வேட்பாளருக்கு, நல்ல சின்னத்திற்கு என்பதை சிந்தித்து உங்கள் வாக்குகளை நிச்சயமாக ஒரு வெற்றி வேட்பாளராகிய வி செந்தில்நாதன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாய்ப்பு தந்து அமோக வெற்றியை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு தருவீர்களா? எதிர்த்து போட்டியிடும் துரோகியை நிச்சயமாக நீங்க எல்லாமே படுதோல்வி அடைய செய்வீர்களா? டெபாசிட் இழக்க செய்வீர்களா? நீங்க போடுற
நீங்க போடுற ஓட்டு எதிரணியிலே போட்டியிடுபவர்களை டெபாசிட் இழக்க செய்வதன் மூலம் அவர்களுக்கு நீங்கள் பாடத்தை புகட்ட வேண்டும். அதனால சிந்திங்கள். உங்கள் வாக்கு அரவக்குறிச்சி தொகுதியை மேம்படுத்த, மக்கள் நலனுக்கு என்று சிந்தித்து வி.வி. செந்தில்நாதன் அவர்களுக்கு வெற்றி சின்னம்